ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கௌதமன், சோலோ கிரியேட்டர். ரீசெண்டாக ஒரு ப்ரோ வந்து ஹாப்அப்லேருந்து ப்ரீடேட்டர் X01 அப்படிங்கிற டிடபிள்யூஎஸ் பற்றி ரிவ்யூ போடுங்க ப்ரோ, ரிவ்யூ போடுங்க ப்ரோ ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ அவருக்காக நான் இந்த டிடபிள்யூஎஸ் வாங்கியிருக்கேன். இந்த டிடபிள்யூஎஸை நான் அண்டர் 800க்கு வாங்கியிருக்கேன். அண்டர் 800க்கு இந்த டிடபிள்யூஎஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, கால் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, கேமிங் மோட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்ற கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் ஹாப்அப் ப்ரீடேட்டர் X01 கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள இருக்க டிடபிள்யூஎஸோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. கெட் செட் கேம் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேக் சைட்லேயும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னங்கிறத உள்ள போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். யூசர் மேனுவலுக்கான QR கோடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கான QR கோடு கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள டிடபிள்யூஎஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எக்ஸ்ட்ரா ஏடிஎப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ அந்த பாக்ஸில் இருக்கிறது. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க என்னோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 13mm பேஸ் பூமர்ஸ் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேஸ் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 350 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கேஸில் 50 hours பிளேபேக் டைமர்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி 50% 80% வால்யூம் வச்சு யூஸ் பண்ணும்போது 50 hours கிட்ட வருது. ஃபுல் வால்யூம் வச்சு யூஸ் பண்ணோம் அல்லது கேமிங் மோட ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நியர்லி வந்து ஒரு 48 hours கிட்ட வருது. பட்ஸில் 40 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 8லேருந்து 8.5 hours பிளேபேக் டைம் வருது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருவாங்க. 10 minutes சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 60 minutes பிளேபேக் டைம் சொல்லி தான் அது ஓரளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ கேஸை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு நியர்லி 1 hour கிட்ட ஆகுது. ஸோ பேட்டரியை பொறுத்தவரை இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. 15 meter ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்தவரைக்கும் கேஸ்லேருந்து பட்ஜெட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே நம்ம ஃபோனோட பேர் ஆயிடுது. கனெக்டிவிட்டியை பொறுத்தவரை ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. 40 milliseconds அல்ட்ரா ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க. கேம் விளையாடும்போது ஆடியோ வீடியோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. எதாவது ப்ராப்ளம் இல்லை. கேம் மோட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரைட் சைடு படிச்சு 5 times டேப் பண்ணோம் அப்படின்னா கேமிங் மோட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுது. அது ரேஞ்ச் மோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேமிங் மோட் ஆன ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே பட்ஸில் RGB லைட்டிங்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஸோ லுக் வைஸ் வாங்கும்போது ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. கேமிங் பொறுத்தவரை இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல டாப் நாச்சில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டூயல் மைக் வித் ENC சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அதான் HD கால் குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு கால் குவாலிட்டி இருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ லாஸ்ட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. வால்யூம் பண்ணுறது, வால்யூம் டவுன் பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங் போகிறது, ப்ரீவியஸ் சாங் போகிறது, வரக்கூடிய கால் அட்டன் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது, வாய்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது, மோட சேஞ்ச் பண்ணுறது, இது மாதிரி எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் நம்மளால டச் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். டச் கண்ட்ரோல் பொறுத்தவரை ஃபாஸ்ட் அண்ட் சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் சொட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. IPX4 ரேட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிசைன் எப்படின்னு பார்த்தலாம். ஸோ டிசைனை பொறுத்தவரை ஒரு நார்மலான கேஸ் டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. கேஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹாப்அப்னு கொடுத்துருக்காங்க. சைடில் RGB லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள பட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஸோட பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் RGB லைட்டிங்ஸ் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிட்டிங் எப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். பட்ஸ் கொஞ்சம் லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரை எவ்வளோ சீப்பரான கீழே உள்ள காதை வந்து டம்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரை ஓரளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். %50 வால்யூமில் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வச்சு பார்ப்போம். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் தரமாக கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. பேஸ் எல்லாம் தரமாக ஃபீல் பண்ண முடியுது. வோக்கல் தனியாக எல்லாமே டாப் நாச்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ 13mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணி இவ்வளோ பேஸ் கொடுத்துருக்காங்க. 5.1 சாங்ஸ் எல்லாம் வச்சு கேட்டோம் அப்படின்னா பேஸை மட்டும் நம்மளால தனியாக ஃபீல் பண்ண முடியுது. ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல டாப் நாச்சில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி எப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரை ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது, மாடரேட்டாக கொடுத்துருக்காங்க. நான் பேசுகிறது உங்களுக்கு கரெக்டாக கேட்குது, அவங்க பேசுறது எனக்கு கரெக்டாக கேட்குது. என்ன ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னா என்னோட என்வரான்மெண்ட் நாய்ஸும் அவங்களுக்கு கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்வரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் சூப்பராகவே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கலர்ஸ்னு பார்க்கும்போது 3 கலர் வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்குது. ப்ளூ, பிளாக், ஒயிட் அப்படிங்கிற 3 கலர் வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த டிடபிள்யூஎஸ்க்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 5 out of 5. நான் ஹாப்அப் பிராண்ட்லேருந்து ட்ரை பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிடபிள்யூஎஸ்னா இந்த டிடபிள்யூஎஸ் தான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு பேஸ் அண்ட் சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு டிடபிள்யூஎஸ் வாங்கலான் இருக்கீங்க, அண்டர் 800 வாங்கலான் இருக்கீங்க, ஹாப்அப் பிராண்ட்லேருந்து வாங்கலான் இருக்கீங்க,
பெஸ்ட் பேஸ் குவாலிட்டி இருக்கணும், பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்கணும், கால் குவாலிட்டி மாடரேட்டாக இருக்கணும், கேமிங் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டேபிள் ட்ரை பண்ணலாம். இந்த டேபிள் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட சஜஷன் என்ன அப்படிங்கிறது மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட அவருடைய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். நெக்ஸ்ட் எந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறதே மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. நான் அந்த ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.